இங்கு நீ எனக்கல்ல, உன் காலனுக்கு நீ சவால் விடுத்திருக்கிறாய். நான் பிருகு ரிஷி உங்களை வேண்டி இங்கே அழைக்கிறேன். எங்களை மன்னித்து விரைவில் தரிசனம் அளியுங்கள். இப்போதும் நேரம் உள்ளது. பிடிவாதத்தை விட்டுவிட்டு என்னையும் விட்டுவிடு. உன்னுடைய தவறை நீ திருத்திக்கொள். நமக்குள் இன்னும் விவாகம் நடக்கவில்லை. அதற்குள் அதிகாரம் செலுத்த ஆரம்பித்து விட்டாயே. விவாகம் இல்லை, அழிவுகள் நடக்கும், அழிவுகள் நடக்கும், அழிவுகள் நடக்கும். மன்னியுங்கள் நாராயணா, மன்னியுங்கள். நாங்கள் மிகப்பெரிய தவறு செய்து விட்டோம் நாராயணா. நாங்கள் செய்த தவறுக்கான தண்டனையை எங்கள் மகளுக்கு அழைத்து விடாதீர்கள் நாராயணா. எங்களால் எங்கள் மகள் பார்கவியை காப்பாற்ற இயலவில்லை. இப்போது நாராயணர் தன் லட்சுமியை காக்க வேண்டும். என்ன வேண்டுமானாலும் செய். லக்ஷ்மியை நாராயணரிடமிருந்து அதிக தூரம் கொண்டு செல்ல இயலாது. அவசியம் அழைத்துச் செல்வேன். ஏனென்றால் உன்னை என் மனைவியாக்கிக் கொள்வதற்கு. தேவி லக்ஷ்மிக்கு என்னவாயிற்று? எவ்வளவு சிரிக்க வேண்டுமோ சிரித்துக்கொள். இன்னும் சிறிது நேரத்தில் நீயும் இருக்க மாட்டாய், உன்னுடைய சிரிப்பும் இருக்காது. அவன் எங்கிருக்கிறான்? அந்த துஷ்டன் அசுரன் எங்கள் மகளை சிறைப்பிடித்து சென்று விட்டான். அவன் இரணியாக்ஷ். அவளை விவாகம் செய்யதான் சிறைப்பிடித்தார். அவளுக்கு திருமணம் செய்து வைக்க நாங்கள் ஆசைப்பட்டோம். ஆனால் எங்கள் மகளின் விவாகம் கொடூரமான அசுரனோடு நடக்க கூடாது. அத்துடன் அவன் மிகவும் கொடியவன், அவன் வஞ்சகன். அவனோடு நடக்க கூடாது. காப்பாற்றுங்கள் நாராயணா, என் மகளை அசுரனிடமிருந்து காப்பாற்றுங்கள். நடப்பதை யாராலும் தடுக்க முடியாது தாயே. லக்ஷ்மிக்கு இரண்யாக்ஷுடன் விவாகம் நடக்கும். அது நிச்சயம் நடக்கும். அதோடு இந்த விவாகத்துடன் சேர்ந்து இந்த உலகம் மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கை துணைவியான லட்சுமி நாராயணர் அனைவரையும் பிரிந்து விடுவார். சுக்ரா, நாராயணா, இங்கு என்ன நடக்கிறது? இந்த அநியாயத்தை தடுங்கள்.